எவ்வளோ ட்ரெஸ்ஸு! இந்த கனி ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 ட்ரெஸ்ஸு மாத்துறா. யாரால துவைக்க முடியுது? துணி மடிக்கிறியா சுமதி? இல்லை, புடலங்க வித்துட்டு இருக்கேன். வந்தோடனே ஏன் சுமதி கோவப்பட்டுட்டே இருக்க? இங்கே பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். வந்துட்டாரு பெருசாக துணி மடிக்கிறியா மணி மடிக்கிறியான்னு கேட்க. சுமதி, ஒரு நிமிஷம் என்ன பாரு. என் வேலையை பத்தி தெரிஞ்சே நீ இப்படி கோவப்படலாமா? ஊர் உலகத்தில் வேற போலீஸே இல்லாத மாதிரி நீங்கள் மட்டும்தான் போலீஸ் வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு நினப்பு. நீங்கள் வீட்டுக்கு கடைசியாக வந்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வந்து 5 நாள் ஆச்சுதான். அதுக்கு நீ இப்படி கோவப்பட்ட சரியாயிருமா? என்னால் கோவம் மட்டும்தானே பட முடியுது, வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது என் நிலைமையை புரிஞ்சுட்டு பேசுறியா நீனு? உங்களை நான் ஒன்றும் டெய்லி வாங்கன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாப்பா பார்க்கணும், நான் இருக்கேன், என்ன பார்க்கணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? எங்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷன் 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 தான். சுமதி, அங்க அவ்வளோ வேலை இருக்கு சுமதி. என்ன பண்ண சொல்ற? நான் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். வேலை எவ்வளோ இருந்தாலும் வீட்டுக்கு தான் வர முடியல. சரி, ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியாது உங்களால்? நீ ஃபோன் பண்ணதை நான் பார்க்கலம்மா, கோச்சுக்காத. 3 நாளாக அவள் ஃபோனையே நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க. சரிடி, நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கல, மன்னிச்சிரு. நீ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வேணா அட்டன் பண்றேன். உங்கள் லட்சணம் தெரிஞ்சும் நான் உங்களுக்கு ஃபோன் வேறு பண்ணுறேன். கனி தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோன் பண்ணிகிட்டே கிடந்தா உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு. பிள்ளை எவ்வளோ ஏங்கி போயிருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? கனி வர வரைக்கும் இன்னைக்கு நான் ஃபுல்லா வீட்டில் தான் இருப்பேன். அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் உங்கள் பாடு. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு. சுமதி நில்லுடி. சும்மா என்னை சமாதானப்படுத்துகிற வேலையெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். வர வர இவளை புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு கோவப்படுவா, எதுக்கு சந்தோஷப்படுவானே தெரியல. விக்ரம் சொன்னது நினைச்சா ஒரு மாதிரியாவே இருக்கே. இவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு வேற தெரியல. எப்போ வந்த அஜய்? அஜய், ஏய், கூப்பிடுறது காதில் விடுவதா இல்லையா? நீ எப்பக்கா வந்த? சரியா போச்சு. படியிலேருந்து கீழே வர வரைக்கும் அஜய் அஜய்னு கூப்பிடுறேன், காதிலே வாங்காமல் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அக்கா, என்னாச்சு அஜய்? பணம் ஏதாவது தேவைப்படுதாடா? அதெல்லாம் இல்லைக்கா, விக்ரம் தான். அவனுக்கு என்னடா, நல்லா தானே இருக்கான். வீடெல்லாம் ஏதோ புதுசாக வாங்கியிருக்கான் போல. பேசுகிறான் நான் உன்கிட்ட. ஆ, பேசுவான் அக்கா. அவனுக்கு ஏதோ பிரச்சனை போலக்கா. பைத்தியம் மாதிரியே என்னென்னமோ பேசி இப்போ என்னையும் குழப்பி விட்டான்க்கா. அப்படி என்ன சொன்னா? அவன் தங்கச்சிக்கு 10 நாளில் கல்யாணம் பண்ணணுமா, அதுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணுமாக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் அந்த பிள்ளைய பார்த்தனே. இப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லலையே. இப்போ தான் காலேஜ் வேறு சேர்ந்துருக்கான்ல சொன்னாங்க அந்த அம்மா. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற? இவன் பேசுறது சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு அவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது போல. அந்த பொண்ணே சின்ன பொண்ணுடா. அவன் ஏதாவது சும்மா உன்னை ஒம்பளுக்கிறதுக்கு எதுவும் சொல்லியிருப்பான். சரி வா, உனக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். அவன் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரியே தெரியலையே. அக்கா இப்படி சொல்லுது. சரி, நாளைக்கு அவன் வீட்டுக்கே போயிடலாம். சாப்பாடு போட்டாச்சா அஜய்? வா சாப்பிடலாம். இதோ வரேன்க்கா. அவ மட்டும் இருந்தா வீடே கசம்ச கசம்ச கசம்சன்னு சண்டைக்கடை மாதிரி சத்தமா இருக்கும். ஆள் இல்லாம வீடு அமைதியா இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு. அக்கா வீட்டுக்கு போனா நம்மளை மறந்துடுறது. ஒரு ஃபோனு கூட கிடையாது. சரி, நம்மளே கூப்பிடுவோம். யார் ஃபோன் அடிக்கிறது? இவருதான். சொல்லுங்க. என்னத்த சொல்ல, அக்கா வீட்டுக்கு போனதும் ஃபோனையும் காணும், ஒன்னையும் காணும். நானும் 2 வரும் வரும்னு பாக்குறேன், 2 வராது போலயே. என்னங்க சும்மா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கும் உன் மகளுக்கும் எண்ணமே இல்லையா? இத்தனை வருஷமா உங்க மூஞ்ச தானங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 நாள் இவங்க எல்லாம் பார்த்துட்டு வரேனே. உங்க அக்கா, மாமா, உங்க அக்கா மருமகளுங்க, குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க. எல்லாரும் உங்களை தான் கேட்டாங்க, ஏன் வரல ஏன் வரலன்னு. தீபாவளிக்கு வரேன்னு சொல்லு எல்லார்கிட்டயும். நம்ம எல்லாரும் தீபாவளிக்கு அங்க போயிட்டு வருவோம். என்ன? சரிங்க சரிங்க, எல்லார்கிட்டயும் சொல்றேன். அங்க இருக்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டியா கோமதி? உங்க அக்காவும் நீ தான் நல்லா கூட்டு கதை பேசிட்டே இருக்கீங்க போலயே. எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? எல்லார்கிட்டயும் நல்லாவே பேச
பேசுனாங்க. எல்லாரும் நல்லா பேசுனாங்க, நல்லா பாத்துக்கறாங்க. ஜாலியா இருக்குங்க இங்க இருக்கிறதே. நீங்க சாப்பிட்டீங்களாங்க? குமரன் சாப்பாடு செஞ்சு காலேஜ் எடுத்துட்டு போயிட்டானா? எங்கம்மா, நாங்க சமைச்சா அதை எங்களாலேயே சாப்பிட முடிய மாட்டேங்குது. நீ சமைக்கிற மாதிரி ஆனாலும் வரமாட்டேங்குது கோமதி. உங்களுக்குலாம் இப்படிதான் வேணும். நாங்க இருக்கிற வரைக்கும் வேலை வேலைக்கு சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல நல்லா சொல்ல தெரிஞ்சதுல்ல. இப்ப தெரியுதா என் அருமை? தெரியுதுமா, தெரியுது. அதனாலதான் சொல்றேன், இனிமே நாங்க உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம். நீ சாயந்தரம் கிளம்பி வந்துரு, நான் ஆட்டோவை அனுப்புறேன். நான் கூட என் மேல இருக்க அக்கறையில ஃபோன் பண்ணிட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன் ஒரு நிமிஷத்துல உங்களை. ஏங்க இன்னும் 2 நாள் அக்கா கூட இருந்துட்டு வரேங்க. அம்மா, இத்தனை நாள் உங்க அக்கா கூட பேசுனது போதுமா. நாக்கு செத்து போய் கிடக்குறோம்மா நானும் குமரனும். சாயந்தரம் கொஞ்சம் கிளம்பி வந்துடுறேன், உன் கையால சாப்பிட்றோம். சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க. சரி, சாயந்தரம் ஆட்டோ அனுப்பி வைங்க, நான் வந்துடுறேன். நீயும் பூர்ணியும் சேர்ந்தே வந்துருங்க. அவ எதுவும் சொல்றான்னு அங்க விட்டுட்டு வந்துடாத. திங்கக்கிழமையில இருந்து அவ காலேஜ் போகணும்ல. சரிங்க, அவெல்லாம் ஒன்றும் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலை. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க சாயந்தரம் மறக்காம ஒரு 6 மணிக்கு ஆட்டோ அனுப்பி வச்சிருங்க என்ன? 5:59 ஆட்டோ உங்க அக்கா வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும். சரியா? சரிம்மா, பின்ன நான் வச்சிடுறேன். சரிங்க. எப்போதான் 6 மணி ஆகுமோன்னு இருக்கு. அவளை பார்த்தாதான் மனசே நிம்மதியா இருக்கு. உன்னை விட்டு இருக்க முடியல கிளம்பி வான்னு சொல்றதை விட்டுட்டு மூக்கை சுற்றி நாக்கை தொட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, அவங்க நீ பார்க்காம எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கு. போவோம். 2 பேர் நேற்று வேலைக்கு வரேன்னு சொன்னாங்க. 2 பேரையுமே காணும். புதுசாகவும் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. இப்போ ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னப்பா? உனக்கா? பார்க்க சின்ன பையனா இருக்கியப்பா. சின்ன குழந்தைங்களுக்குலாம் வேலை கொடுக்க கூடாதே. அக்கா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்க்கா. வீட்ல கொஞ்சம் கஷ்டம்க்கா. அதான் அம்மாவுக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு பார்ட் டைமா வேலை பார்க்கலாம்னு நினைச்சேன்க்கா. உன் பேர் என்னப்பா? எங்க இருந்து வர? சிவாக்கா. பக்கத்து ஏரியா தான்க்கா. உனக்கு எத்தனை மணிக்குப்பா காலேஜ் முடியுது? 3 மணிக்கு விட்டுருக்கா. நான் இங்கே வரதுக்கு 4:30 ஆயிரும்க்கா. அப்படியா? சரிப்பா. 6 மணிக்கு உள்ளே இருக்கணும். 10-10:30 ஆகும் கடை மூட. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். சம்பளம் 3500 தான் தருவேன். நீ நல்லா வேலை செஞ்சினா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மாத சம்பளம் தான்ப்பா. இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதமா? சம்மதம் தான்க்கா. நாளையிலேருந்து அப்போ வேலைக்கு வந்துடுறேன்க்கா. அக்கா, என் ஃப்ரெண்டுக்கும் வேலை தேவைப்படுதுக்கா. அவனையும் கூட்டிட்டு வரவாக்கா? உன் கூட படிக்கிற பையனா இல்லை உனக்கு தெரிஞ்ச பையனா? என் கூட தான்க்கா படிக்கிறான். அவனும் இந்த ஏரியா பையன் தான். வர சொல்லவாக்கா? அப்போ நாளைக்கு கூட்டிட்டு வந்துருப்பா. அவனுக்கும் இதே சம்பளம் தான், இதே டைமிங் தான். சொல்லிடு. சரிங்கக்கா, அப்போ நான் கிளம்புறேன். அங்கே முன்னாடி ரூபின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கிட்ட உன் நம்பரும் அந்த நாளைக்கு வரான்னு சொன்னானே அந்த பையன் நம்பரும் பேரும் எழுதி கொடுத்துட்டு போப்பா. சரிங்கக்கா, கொடுத்துட்டு போயிடுறேன். ஆளாளுக்கு வராங்க, நம்பர் கொடுக்குறாங்க, கேட்குறாங்க. ஆனால் வேலைக்கு வருவாங்களாங்கிறது தான் டவுட்டாகவே இருக்குது. இவனாவது வருவானா என்னன்னு தெரியலையே.